இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வொர்க்கிங் வீடியோ இல்லைங்க. அத விட ஒரு முக்கியமான அப்டேஷன் வீடியோ. What? ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல போர் நடந்துட்டு இருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். போர் கூடி சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கு வரும்னு எதிர்பார்த்தா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதோட விளைவு டைரக்டா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. இத காரணம் சொல்லி யூபிவிசியோட மெட்டீரியல் ரேட்டு ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. Uh-oh. எந்த அளவுக்குன்னு கேட்டா 20% ரேட் ஜாஸ்தி ஆயிருக்குங்க. Oh my god. திடீர்னு என்னங்க இவ்வளோ ரேட் ஏறிடுச்சுன்னு கேட்டா இந்த போரை ஒரு காரணமா காட்டுறாங்க. இந்த விலையேற்றத்திற்கும் இந்த போருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. வேற பெரிய ரீசன்லாம் இல்லைங்க, க்ரூட் ஆயில் தான். இந்த யூபிவிசி மெட்டீரியல் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற முக்கியமான மூலப்பொருளே க்ரூட் ஆயில் தாங்க. இந்த க்ரூட் ஆயிலை ஹை டெம்பரேச்சரில் சூடாக்கும் போது நாப்தாங்கிற ஒரு பொருள் கிடைக்குங்க. அதுதான் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருளுங்க. நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே க்ரூட் ஆயில் மூலமாக தாங்க தயாரிக்கப்படுது. இந்த ஒரு க்ரூட் ஆயிலை வச்சு 100க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம தயாரிக்கிறோம். அதில் முக்கியமான ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த போர் சூழல் காரணமாக இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் வருது கொஞ்சம் தாமதமாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மூலப்பொருளோட பற்றாக்குறை தான் வெளியேற்றத்திற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. இந்த போர் இப்படியே நீடிச்சா அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட விலை கூட தாறுமாற ஏறிடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த போர் சீக்கிரமாக முடிவுக்கு வந்து அமைதி திரும்ப எல்லாம் உள்ள இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நான் உங்கள் கோவை அகமது. அஸ்ஸலாமு அலைக்கும்.